மலையாள நடிகைகள் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுவதாக ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான அடுத்த சில நாட்களிலேயே கேரள சினிமாவில் கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் வைக்கப்படுகிறது என நடிகை ராதிகா பேசியது பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது. ராதிகா பேசியது குறித்து கேரள அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணை நடத்திய நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் நடிகை ராதிகா. தமிழ் சினிமாவில் முன்பு இருந்த அளவிற்கு தற்போது பாலியல் சுரண்டல்கள் இல்லை என்ற நடிகை ராதிகா, இன்னும் சிலர் காதலிப்பதாக கூறி பாலியல் ரீதியாக ஏமாற்றும் நிகழ்வுகள் கூட நடக்கத்தான் செய்கிறது என்றார். அத்தோடு தமிழ் சினிமாவில் சில இடங்களில் ஜூனியர் நடிகைகளுக்கு பாலியல் அத்துமீறல்கள் நிகழ்வது உண்மைதான் எனவும் ஒப்புக்கொண்டார். எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்டில் நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பலை, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல. ஆனால் பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்லை. அத்தோடு ஷூட்டிங் ஸ்பாட்டில் குடித்துவிட்டு வந்து நடிகையிடம் மிஸ்பிஹேவ் செய்த பிரபல நடிகரை தாமே எதிர்த்து கேட்டு திட்டி அனுப்பியதாக கூறிய நடிகை ராதிகா, இந்த மாதிரி அத்துமீறல் நடக்கும்போது அந்த இடத்திலேயே தட்டி கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் என்றார். இதெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கிறோம். 80களில் இருந்து நடித்துக் கொண்டிருக்கும் தனக்கு யார் யார் எப்படியெல்லாம் தவறு செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியும் என்ற ராதிகா, நடிகர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்களைத்தான் தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் என கொதித்தெழுந்தார். நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும். இதனையடுத்து ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் கருத்து தெரிவிக்காதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, ரஜினி உட்பட யாராக இருந்தாலும் நடிகர்கள் மௌனமாக இருப்பது மக்களால் தவறாகவே புரிந்து கொள்ளப்படும் என ஆவேசமானார். எந்த கருத்தும் சொல்லவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட நடிகைகளுக்கு ஆதரவாக நிற்கிறேன் என்ற வார்த்தையாவது சொல்லலாமே என ஆதங்கப்பட்டார் நடிகை ராதிகா. உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் ஷீ இஸ் a woman. பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். தற்போதெல்லாம் சினிமாவில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியலில் இறங்க ஆசைப்படும் நிலையில் மக்களுக்காக பேச நினைக்க அரசியலுக்கு வரும் நடிகர்கள் நடிகைகளுக்காக மட்டும் பேச மறுப்பதாக நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கி பேசினார் ராதிகா. தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாலியல் அத்துமீறல்கள் குறித்து முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, நிர்பயா வழக்கை சுட்டிக்காட்டிய ராதிகா, பாலியல் அத்துமீறல் நிகழும் போது ஆதாரத்திற்கு செல்ஃபியோ வீடியோவோ எடுத்து வைக்கவா முடியும் என காட்டமாக கேள்வி எழுப்பினர். மேலும் சில யூடியூப் சேனல்கள் 5000 பணத்திற்கு ஆசைப்பட்டு மிக மிக கேவலமாக அவதூறு பேசி வருவதாக கூறிய நடிகை ராதிகா, இந்த மாதிரி சேனல்களை சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு தடை செய்ய வேண்டும் என்றும் எந்த சினிமா நட்சத்திரங்களும் அந்த சேனல்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது எனவும் ஆவேசமானார். நாங்க போடாத ஹுக் டான்ஸா? என்ன ஹுக்கு? உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப் அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்சா, அவ யாருங்க இவங்க? இந்த யூடியூப்ல வந்து
எல்லாரும் மீதி பேரெல்லாம் இந்த 5000 ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை என்ன கேவலமா பேசினா எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.